அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 வரதட்சணை தடை சட்டம். டோட்டல் செக்ஷன் வந்துட்டு 10. செக்ஷன் 1 என்ன சொல்கிறது அப்படின்னா, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 இது ஹோல் இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடியது. வித் எஃபெக்ட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20/5/1961 கமென்ஸ்மெண்ட் ஆகி நடைமுறைக்கு வந்திருக்கு. இதில் டெஃபினிஷன் செக்ஷனில் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. வரதட்சணை என்ன, டவுரி அப்படின்னா என்ன அப்படின்றது. இப்போ வரதட்சணை அப்படின்றது எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது ஒரு சொத்தாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஒரு மதிப்புறும் ஆவணமாக இருக்கலாம். மதிப்புறும் ஆவணம் அப்படின்றது வந்து ஐபிசியில் வந்து 30லையும் பிஎன்எஸ்எஸில் வந்துட்டு 2131 வந்துட்டு நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லப்பட்டபடி தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வரதட்சணை வந்து கொடுத்தாலும் சரி, கொடுக்கப்படுறதா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது வந்து வரதட்சணை அப்படின்றதுல வந்துடும். இந்த வரதட்சணை அப்படின்றத வந்து நேரடியாகவும் கொடுக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கோ, இல்லை ஒரு பார்ட்டியோட பேரண்ட்டுக்கு இன்னொரு பார்ட்டியோட பேரண்ட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை தேர்ட் பர்சன் ஒருத்தருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எந்த சமயத்தில் இது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மேரேஜுக்கு முன்போ அல்லது பின்போ இல்லை அதுக்கு அப்புறமோ வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த மேரேஜ் நடப்பது சம்மந்தமாக, ஒரு திருமணம் சம்மந்தமாக தான் நீங்கள் வந்து இந்த பொருளை வந்து கொடுக்குறோம் செய்கிறோம், இந்த பொருளை வந்து கொடுக்கறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே அதை வந்து வரதட்சணை அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வரதட்சணை அப்படின்ற டெஃபினேஷனில் வரக்கூடியது. செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வரதட்சணை வந்து வாங்குறதுக்கும் தண்டனை ஃபைனல் செக்ஷன் தான் அதில் சொல்லியிருக்காங்க. வரதட்சணை கொடுப்பதற்கும் பெறுவதற்குமான தண்டனையை பற்றி தான் செக்ஷன் 3ல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நபர் வந்து இன்னொரு நபர்கிட்ட வரதட்சணை வந்து கேட்குறதோ, இல்லை வாங்குறதோ, இல்லை கொடுக்குறதோ, இல்லை வாங்குறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு உடந்தையாக இருக்காங்க. அவங்க வந்து தூண்டி விடுறாங்க. நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க அப்படின்னோ, இல்லை வந்து நீங்கள் கொடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடந்தையாக இருந்து செயல்படுறாங்க, வாங்குறதுக்காகவோ கொடுக்குறதுக்காகவோ செயல்படுறாங்க அப்படின்னா, அந்த பர்சன் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை கொடுக்கலாம், 15,000 வரைக்கும் வந்துட்டு அபராதம் விதிக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே வந்து ப்ளஸ் ஃபைன் தான். கண்டிப்பாக ஃபைனும் சேர்த்து தான் போடுவாங்க. அந்த ஃபைன் எப்படி இருக்கணும்னு பார்த்தா, நீங்கள் வரதட்சணை அமௌண்ட்டு கேட்டீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு இல்லை வந்து இங்கே சொல்லியிருக்க மாட்டேன். இதில் எது அதிகமாக இருக்கோ அதை வந்துட்டு அபராதமாக விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கோர்ட்டு ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்குது செய்யுது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, அந்த 5 வருஷத்துக்கு குறைவான ஒரு தண்டனையை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில எக்ஸம்ஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரதட்சணை கொடுப்பது வாங்குறது வந்து தண்டனை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் சில பொருட்களை பொறுத்து வராது. எதுன்னா கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு மணமகளுக்கு வந்துட்டு கிஃப்ட்டாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் வருது அப்படின்னா வராது. இந்த சட்டத்தில் அன்பளிப்பு அப்படின்றது வந்து அவங்க வந்து என்னென்னலாம் கொடுக்குறாங்க செய்கிறாங்கன்றதை இந்த ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க. அந்த பராமரிப்பு பட்டியல்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து போட்டுறக்கூடும். அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வரதட்சணை வராது. கிஃப்ட்டாக கொடுக்கக்கூடிய பொருள். இப்போ மணமகனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க செய்கிறாங்கனாலும் வராது. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பொருளாதாரத்துக்கு மேலானதா இருக்கக்கூடாது. அவங்களோட எக்கனாமிக் லெவலுக்கு மேலானதா அவங்க கூடுதலான ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா, அது வந்து வரதட்சணை அப்படின்னு வந்து வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து கொடுக்கக்கூடிய பொருள் வந்து காலங்காலமா சம்பிரதாயப்படி கொடுக்கக்கூடியதா இருக்குது செய்யுது அப்படின்னா, அது அக்செப்டட். குடும்ப நிதிக்கு மேலானதா இருக்குது, குடும்ப நிதிக்கு மிகையானதா இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பா இந்த வரதட்சணை அப்படின்ற மீனிங்ல வந்துரும் அப்படின்ற விஷயத்த இங்க சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது திருமணத்தின் போது மணமகனாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும் 2 பேருமே கிஃப்ட் கொடுக்குறோம், இல்லை வேறு ஒரு பொருள் அவங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் செய்கிறோன்னா, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை வந்து லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். 2 சாட்சிகள் முன்னிலையில் வந்து நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கணும், செஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4 வந்து டிமாண்டிங் டவுரியை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பர்சன்ட்ட நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ, அது வந்து நீங்கள் மணமகள்கிட்ட இருக்கலாம், இல்லை மணமகளோட பேரண்ட்கிட்டயோ, அவங்களோட ரிலேட்டிவ்கிட்டயோ, இல்லை அவங்களோட கார்டியன் யாராவது இருக்காங்க அவங்ககிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ வரதட்சணை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணை நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 6 மாதங்களுக்கு குறையில்லாமல் சிறை தண்டனை. எக்ஸ்டென்ஷன் எப்போ வரைக்கும்னா 2 வருஷம் வரைக்கும் பண்ணலான்றாங்க. 6 மாதங்களுக்கு நாட் லெஸ் தென் 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படின்னாங்க. இங்கேயுமே வந்து கோர்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்குது செய்யுது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, 6 மாதங்களுக்கு குறைவான ஒரு தண்டனையை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. 4 கேபிட்டல் ஏ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார் பண்ணுறாங்க, தடை விதிக்கிறாங்க. இது 1986 அமெண்ட்மெண்ட் மூலமாக நமக்கு வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பொண்ணோ பையனோ சரிங்களா, அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்தை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, என்னோட ப்ராப்பர்ட்டியில் நான் வந்து உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், இல்லை என்னோட பிஸ்னஸில் வந்துட்டு பங்கு தரேன், இல்லை இவ்வளோ பணம் தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஒரு ஷேர் வந்து நான் கொடுக்குறேன் இந்த திருமணத்திற்காக. இது எதுக்காக சொல்கிறாங்க, ஒரு திருமணத்திற்காக. அதை எப்படி சொல்கிறாங்க, ஒரு நியூஸ் பேப்பரில்
இல்ல வந்துட்டு வேறு ஒரு வகையில வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டா குடுக்குறாங்க, செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குமே பனிஷ்மென்ட் என்னன்னா, 6 மாதங்களுக்கு குறை இல்லாமல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 15,000 அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்ஷன பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அந்த சுயம்வரம் படத்துல வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? எங்க வீட்டு பொண்ணு பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 1,00,00,000 வந்து வரதட்சணையா நாங்க தரோம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து வரதட்சணை தடை சட்டத்தின்படி அது தடை செய்யப்பட்ட ஒண்ணு தான். ஒரு படத்துக்காக ஒரு வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த நம்ம 4A நம்ம பார்க்கும்போது அந்த இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு செக்ஷன் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். இங்கேயும் நமக்கு ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா, 6 மந்த்ஸ்க்கு குறைவான அளவுக்கு தண்டனை குடுக்கலாம், செய்யலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 5 வந்துட்டு வரதட்சணை கொடுப்பதற்கோ, வாங்குவதற்கோ ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அது செல்லாது. அது வாய்டு. ஆரம்பத்துலேருந்தே வந்து அது செல்லா நிலையது அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு செக்ஷன் 5. இது இந்தியன் கார்னர் ஆக்ட் 23ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு அன்லாஃபுல் அக்ரீமெண்ட் இது. மேரேஜ் சம்மந்தமா நீங்க ஒரு அக்ரீமெண்ட் இது மாரி போடுறீங்க அப்படின்னா, அது ஒரு அன்லாஃபுல் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 6 பெனிஃபிட் ஆஃப் ஒய்ஃப் அண்ட் லீகலைஸுக்கான இதுன்னு சொல்றாங்க. இப்போ திருமணத்தப்ப நீங்க வாங்கிட்டீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு மைனரா இருக்காங்க, செய்றாங்க அப்படின்னா, அந்த வரதட்சணைய வாங்குனத வந்து அந்த பொண்ணு மேஜர் ஆன உடனே நீங்க குடுத்துறணும். மேஜரான உடனே குடுத்துறணும். அப்படி இல்லன்னா, திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்துட்டு அந்த பொருள வந்து அவங்ககிட்ட ரிட்டர்ன் குடுத்துறணும். அவங்களுக்கு வாங்குன பொருள வந்து நீங்க திரும்ப குடுத்துறணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மைனர் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம வந்து இப்ப மைனர் மேரேஜ் பண்ண முடியாது. ஆனா இந்த வந்த காலகட்டத்துல சொல்லியிருக்காங்க. எத மீன் பண்ணி சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஆகும்போது நீங்க வாங்குன பொருள வந்து கண்டிப்பா நீங்க குடுத்துறணும்னாங்க. இப்ப அவங்க மைனரா இருக்காங்கன்னா 18 இயர்ஸ் அடைஞ்சு ஒரு 3 மாசத்துக்குள்ள திரும்ப குடுக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பொருள குடுக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க திரும்ப தரல. நீங்க தான் வந்து அந்த டவுரியா வாங்குன பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கும் பனிஷ்மென்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாட் லெஸ் தேன் 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் ஆர் 5,000லேருந்து 10,000 வரைக்கும் ஃபைன் போடலாம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப 3 மாசத்துக்கு உள்ள வந்து அந்த பொண்ணு வந்துட்டு இறந்துட்டாங்க. 3 மாசம்ன்றத விட மேல சொல்லப்பட்ட அந்த விஷயம் அந்த பொருட்கள் எல்லாம் அவங்க ரிசீவ் பண்ணல, செய்யல. அவங்க வந்து ஒரு இறந்து போறாங்க, செய்றாங்க அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, அந்த வரதட்சணையாக வாங்கப்பட்ட அந்த பொருட்கள வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தா, இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வாரிசுகளுக்கு போகும் அப்படின்றாங்க. இப்ப வாரிசுகள் அப்படின்றத யார சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்க, அப்படி இல்லன்னா அந்த பொண்ணோட பேரண்ட்டுக்கு வந்து நீங்க குடுத்துறணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 7 இயர்ஸ்க்குள்ள ஒரு சந்தேக மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கு டவுரி டெத்லாம் வந்துரும். ஐபிசிலயும், பிஎன்எஸ்லயும் நமக்கு பனிஷ்மென்ட் செக்ஷனுக்குள்ள உள்ள போயிரும். சரி அப்ப வந்து அந்த அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவங்க பொருட்கள் எல்லாம் திரும்ப ஒப்படைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தனியான ஒரு உத்தரவும் போடலாம். வரதட்சணை பொருள நீங்க திருப்பி தரணும்னு சொல்லி செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா, தனியா ஒரு உத்தரவும் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்ஷன் 3ல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு இவங்க இது பண்றாங்க, செய்றாங்க அப்படின்னா, அத வந்து மறுக்குறாங்க. இல்ல வந்து அவங்க குடுக்கல, செய்யலன்னா இதுக்கு தனியான ப்ரொசீஜர் தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில செக்ஷன் 3லயும் 4லயும் வந்துட்டு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்களே, அப்ப இதுல தான் நாங்க தான் பொருள் எல்லாம் திரும்ப குடுத்துட்டோமே, அப்ப நாம எங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடையாதா அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வரதட்சணை வாங்குனதே தப்பு தான். ஸோ வந்து உங்களுக்கு செக்ஷன் 3 அண்ட் 4 வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தண்டனை குடுப்பாங்க. அதோட சேர்த்து நீங்க இந்த பொருட்கள திரும்ப குடுக்கல அப்படின்னா, அதுக்கும் தனியா வந்து தண்டனை குடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. செக்ஷன் 7 வந்துட்டு டேக்கிங் காக்னிசன்ஸ பத்தி சொல்றாங்க. எந்த நீதிமன்றம் வந்து இத விசாரிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 2 தான் விசாரிக்கிறதுக்கு அதிகமா இருக்கு. அதிகாரம் இருக்குது. அவங்க எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னா, சுமோட்டோவா விசாரிக்கலாம். இல்ல வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் வருது அப்படின்னா, அதன் மூலமா விசாரிக்கலாம். இல்ல பாதிக்கப்பட்ட நபர் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அப்படின்னும்போது, அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல பாதிக்கப்பட்ட நபர்ல வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வந்து குடுக்கலாம். இல்ல வந்து நமக்கு என்ஜிஓஸ் இருக்காங்க இல்லையா? அங்கீகாரம் பெற்ற அந்த நல அமைப்புகள் இருக்காங்க. நமக்கு இங்கேயே டிபிஓவும் இருக்கு. டவுரி ப்ராகிபிஷன் ஆஃபீஸரும் இருக்காங்க. அவர் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாலுமே, கண்டிப்பா அவங்க விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் வந்து அதன் மூலமா வரக்கூடிய வழக்குகள வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் வந்துட்டு விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் உள்ள ஒரு நீதிமன்றம் அப்படின்ற விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க. இங்க வந்து சிஆர்பிசில இருக்கக்கூடிய விஷயங்கள தான் ஃபாலோ பண்றாங்க. நமக்கு வந்து சிஆர்பிசில இருக்க நடைமுறையில வந்துட்டு 36ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இங்க பொருந்தாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 8 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அஃபென்ஸ் வந்துட்டு ஒரு கைது செய்வதற்குரிய குற்றங்களா இருக்குது அப்படின்னா, நம்ம சிஆர்பிசி நடைமுறை அனைத்துமே பொருந்தும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதில எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களோ, அந்த இன்வெஸ்டிகேஷன இங்கேயும் பண்ணலாம் அப்படின்னும், செக்ஷன் 42ல சொல்லப்பட்டது எல்லா நடைமுறையுமே இங்க பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ஒரு வாரண்ட் இல்ல வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவு இல்லாம ஒருத்தர அரெஸ்ட் பண்ணணும்னா, அதுக்கான ப்ரொசீஜரும் இங்க பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஃபென்ஸ் வந்து பிணையில் விடாததாகவும், சமரசம் செய்து கொள்ள இயலாததாகவும் இருக்குது. நாட் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான் அப்படின்ற விஷயத்த இங்க சொல்றாங்க. சமாதானம் செய்ய முடியாத வழக்குகளா தான் நீங்க கருதணும் அப்படின்னு சொல்றாங்க.
8A பொறுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பற்றி சொல்கிறாங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்குன்னா, நார்மலாக வந்து நமக்கு வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்துட்டு அக்யூஸ்டுக்கு தான் இருக்கும். செக்ஷன் 3, 4 பொறுத்து வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு அஃபென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வரதட்சணை வாங்கலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற கடமை வந்து அக்யூஸ்டுக்கு தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. 8B வந்துட்டு டவுரி ப்ராகிபிஷன் ஆஃபீஸர், வரதட்சணை தடை அதிகாரிகள் யார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டவுரி ப்ராகிபிஷன் சம்மந்தமாக இந்த சட்டத்தில் வந்து முறையாக வந்து அவங்க செயல்படுறாங்களா அப்படின்றது, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் வந்து பண்ணலாம், ஒரு கேம்ப் வைக்கிறது, செய்கிறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி வரதட்சணை சம்மந்தமாக வந்து வரதட்சணை கொடுமையை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும், ப்ரிவெண்ட்டாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பண்ணுவாங்க. ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த சாட்சியங்களை சேகரித்து கோர்ட்டுக்கு வந்துட்டு கொடுப்பதற்கும் அவங்க கேட்குறவங்க நபர்களுக்கு கொடுக்கறதுக்கும் வந்துட்டு இவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இவங்க மாநில அரசாங்கம் தான் வந்துட்டு இவங்கள நியமனம் பண்ணுறாங்க. ஸோ வந்து வேறு ஏதாவது டியூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இவங்க பண்ணலாம். இவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்குள்ள அதிகாரங்களையும் வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு என்னென்னலாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த முழு ரைட்ஸையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து இவங்க ஒரு ஆளாக செயல்படுவாங்களான்னு பார்த்தோன்னா ஒரு ஆள் கிடையாது. இவங்களுக்கு ஒரு அட்வைசரி போர்டும் கொடுக்குறாங்க. அந்த அட்வைசரி போர்டில் வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 5 மெம்பர்ஸில் 2 பேர் கண்டிப்பாக வந்து பெண்களாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க வந்து ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த 8Bயில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 9ல் வந்து ரூல் மேக் பண்ணக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு ரூல் மேக் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கும் அப்படின்னும், 10ல் வந்துட்டு மாநில அரசாங்கம் வந்துட்டு ரூல் மேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சொல்லுவாங்க. அதன்படி வந்துட்டு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் ஆக்ட் இவ்வளோ தான். நமக்கு வந்துட்டு இங்கே 1984லேயும் 1986லேயும் தான் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. 86ல் வந்துட்டு நம்ம டவுரி ப்ராகிபிஷன் ஆஃபீஸரையும் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு நமக்கு அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்டில் ரூல் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2004 தான் ரூல் மேக் பண்ணியிருக்காங்க. அதனை பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இதோட இந்த ஆக்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ. இல்லை வேறு எதுவும் டவுட் இருக்குது செய்யுதுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.